கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நாம் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி அதை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். 8வது மாதம் ஒரு அதிசயத்தின் ஒரு மாதமாய் இருக்க போகிறது, ஒரு அற்புதத்தின் மாதமாய் இருக்க போகிறது சொல்லுகிறது. நீங்கள் என்னை விசுவசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதத்துல, இந்த 8வது மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. கர்த்தரே உங்களுக்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இது அதனால தான் 8வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான நன்மைகள், அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். என்னால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்காததை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்ன ஆண்டவர் நமக்கு அதிசயமான 2 காரியங்களை செய்ய போகிறார் இந்த 8வது மாதத்திலும் கூட. முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதனுடைய மேல்வசனம் சொல்லுகிறது, மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்ப முதலாவது காரியம், ஆண்டவர் எப்படி அதிசயங்களை செய்ய போகிறாரா? ஒருவேளை நாம வெறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உருவாக்க போகிறார். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையினால் இந்த பூமியை உண்டாக்கினார். ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கலாம், ஒருவேளை ஒரு கஷ்டங்கள், சில துக்கங்கள், வேதனைகள்னால உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது குயவன் தன் கையில தன் களிமண்ணை வணைகிறது போல கர்த்தர் இந்த மாசத்துல முதலாவது உங்களை உருவாக்க போகிறார். அதுதான் முதலாவது நன்மை. நம்ம ஆண்டவருடைய கரத்துல உருவாக்கும் பொழுது நாம் விலையேற பெற்றவர்களாய் நாம் மாறி விடுவோம். எடுத்துக்காட்டாய் நாம் பார்க்கும் பொழுது, வெளியே பாருங்க, அது அந்த நெருப்புல புடமிடப்படும் பொழுது பலவிதமான அந்த நெருப்புக்குள்ளாய் போல சோதனைக்குள்ளாய் போகிறது. ஆனால் அது வெள்ளி புடமிடப்பட்டு வரும் பொழுது, அது விலை உயர்ந்ததான இடங்கள் வைக்கும் பொழுது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, அநேக பிரமிக்கத்தக்க விதத்துல இருக்கிறது. இத்தனை ஒரு கஷ்டங்கள், பாடுகள் நீங்க கலங்கி போய் கொண்டிருக்கலாம், ஒரு வெளியே போன சோதனைகளை நீங்க போய் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்கெல்லாம் காரணம் இந்த 8வது மாதம் கர்த்தர் அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக உங்களை அற்புதத்தோடு கூட நிற்க செய்ய போகிறார். அநேகர் வியக்கத்தக்க விதத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவன் ஒரு கட்டத்தில் அழகிய தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், சகோதரன் அழகை துரத்தி விடப்பட்ட நிலைமையில ஒரு வனாந்தரத்துல வருகிறான். கர்த்தர் அங்க அவனை சந்திக்கிறார். திருப்பியும் ஆலயம் கடந்து செல்ல அங்கேயும் தன்னுடைய மாமனார் வீட்டில் பார்க்கும் பொழுது அங்கே ஏமாற்றப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை ஒவ்வொரு கட்டத்தில் அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். கடைசியில் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் வெறுங்கையாய் கடந்து போனேன், கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களோடு கூட என்னை திரும்பி வர பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் உருவாக்குகிறது ஒரு காரியமா இருக்கிறது. முதலாவது, அவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருந்தது. இந்த முதலாவது மாதத்தில் முதலாவது அற்புதம் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் என்று சொன்னார், வார்த்தையினாலே உங்களை உருவாக்கி அநேகர் ஆச்சரியப்படும் விதமாய் ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். 2வது காரியம், எரேமியா 33 அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அதுதான் 2வது நன்மை. இந்த 8வது மாதத்துல உங்களுடைய நினைவுகளுக்கு, உங்களுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டதான எட்டாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். இதுவரைக்கும் உங்களுடைய செவிகள் சில காரியங்களை கேட்டு உங்களுக்குள்ள கலக்கம் தான் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் சில நன்மைகளின் ஆசீர்வாதத்தை நீங்க உங்க செவிகளை நீங்க கேட்க போறீங்க. எட்டாத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு என்று சொல்லி நீங்கள் ஆச்சரிய
ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் சில எட்டாத நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, சவுல் காணாமல் போன அந்த கழுதையை தேடி போகிறான். ஆனால் கர்த்தர் அங்க அவனுக்காக ஒரு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் எதிர்பார்க்காத ஒரு நன்மை, அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டவரே, என்னுடைய கோத்திரம் சின்னது, என் குடும்பம் சின்னது என்று சொல்லி சாமுவேலிடத்துல சொல்லும் பொழுதும் கூட நான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவனை தெரிந்து கொண்டார். அதை நினைச்சு போகவே இல்லை, கழுதையை தேடிதான் போனான். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, சில ஆளுநர் ராஜாக்களை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்துகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறதுனால எட்டாத சில உயர்வுகள், சில மேன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போனார். பிரியமானவர்களே, அதுதான் இந்த மாதத்துல ஆண்டவர் அதிசயமான ஒரு தெய்வனார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது, அவரை உருவாக்கி கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா வைக்கப்படுற. இரண்டாவது காரியம், இந்த எட்டாவது மாதத்துல எட்டாத நன்மைகளை நீங்க கேட்க போகிறீங்க. கர்த்தர் நன்மைகளை செய்ய போற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உள்ள நல்ல தெய்வமே, நாங்களுமே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த எட்டாவது மாதத்துல ஆண்டவரே நீர் எங்களை காண செய்தபடியினாலே சோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் அதிசயமாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்மைகளை ஆண்டவரை வைங்க. ஆண்டவரே, அவள் கையிட்டு செய்கிற வேலைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளினுடைய படிப்பின் காரியங்களை கத்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவருடைய போக்குகள் வரத்துகள் ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொருடைய ஊழியங்களை கத்த நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த எட்டாவது மாதத்தில் ஆண்டவரே எட்டாவது சில நன்மைகளை ஆண்டவரை கர்த்த நீர் கொடுத்து ஒரு பெரிய காரியங்களை கர்த்த நீர் செய்யும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடைக்கப்பட்ட ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்த நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறபடியினாலே சோத்திரம். ஆண்டவர் நீர் காயங்களை கட்டி கொண்டு இருக்கிறபடியினாலே சோத்திரம். ஆண்டவரே அப்ப அநேகருடைய வார்த்தைகளால் அநேக பேர் ஆண்டவரே ஆண்டவர் அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாள் தன் படுக்கையை ஆண்டவரை கண்ணினால் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவரை கர்த்தர் நீர் இப்பொழுது நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறபடியினாலே சோத்திரம். அவருடைய துக்கங்களை ஆண்டவரை நீர் சந்தோஷமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் சாட்சிகளாய் ஆண்டவரை அற்புதங்களாய் அடையாளங்களாய் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிறுத்துகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, அந்த மாதத்தில் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் ஆண்டவர் என்னாலும் ஒவ்வொருவருக்கும் தொடரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் நீர் அப்படியாய் நீ செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய ஜெப காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.